வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் சமன்பாட்டியல். இப்போ சொன்ன அதே மெத்தடு தான். 6 பயிற்சி கணக்கு இது. 1+2y √3 மூலங்களாக கொண்ட சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்கு. நம்ம கொடுத்துருக்கிறது பவர் 6 இருக்குது. இது ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. மொத்தம் 4 தீர்வு கண்டுபிடிக்கணும். 1+2yனா 1 - 2y மற்றொரு தீர்வு, √3 ஒரு தீர்வுனா -√3 மற்றொரு தீர்வு. அதுதான் மொத்தம் 6 ஆன்சரை வரணும். 4 தான் இருக்குது. மீத உள்ளதை ஏபின்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கோங்க. மூலம் கூடுதல் -b/a. அதே மெத்தடு தான். அப்போ b -3 -3 +3 மாறிடுச்சு 1 3/. இந்த இருங்க +2y -2y மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 1 1 2. a + b = 3 - 2 = 1 கிடச்சிருச்சு. மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் பெருக்கல் பலன் இந்த மூலங்களை பூரா எடுத்து பெருக்கிறணும். 1+2y 1 - 2y √3 -√3 ab = 135. இது a + b a - b a² - b² ஃபார்முலா. ஆனால் அந்த i வந்திருக்கிறதுனால அதை a² + b² கலப்பெண்களில் படிச்சிருப்போம். a² + b². 1² பண்ணால் 1, 2² பண்ணால் 4. √3 பேருனா வெறும் 3 மைனஸ் இருக்குது. I3 15 டிவைட் வந்துருச்சு. 1 15 15 9 15 135. அப்போ அந்த இருவழி சமன்பாடு x² - மூலங்களின் கூடுதல் x + மூலங்களின் பெருக்கல் பலன். இதுதான் சம்மா ரூட்ஸு ப்ராடக்ட் ஆர் ரூட்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆனால் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாததுனால நம்ம x = இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். x = இந்த ஃபார்முலா -b + or -√b² - 4ac/2a அப்ளை பண்ணணும். அதில் a 1ன்னு கிடச்சிருக்கு, b -1ன்னு கிடச்சிருக்கு. -1 ஆமாம் -1 கிடச்சிருக்கு. சி என்ன கிடைச்சிருக்கு -9. அதில் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். -b + or -√b². இது இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ 1 + or இதை ப்ளஸ் பண்ணால் 37/2. அப்போ தீர்வு அங்கே எடுக்கிறது 1 - 2y -√3 1 + 2y -3i. அதுக்கு அடுத்து இந்த ஆன்சர். இந்த மாதிரி 3 தீர்வு கிடச்சிருக்கு. இதை நல்லா பார்த்துக்கங்க. இந்த சம் வெரி இம்பார்ட்டன்ட்.